ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 டைப் ஆஃப் ஆரி டிசைன்ஸில் அந்த ட்ரெண்டிங் டிசைனை என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கீழே மட்டும் கொஞ்சமாக நெட் கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாக இந்த சேம் ஷேப்புக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். இன்னொரு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா வி கீழேருந்து ஓகேங்களா, கீழேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 ஸ்டெப் ஒர்க் பண்ணியிருந்தேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டி ஷாப்பிங் ஆப். வீட்டுக்கு தேவையான பொருட்களை ரொம்ப கம்மியான ரேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை விசிட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டிங் டிசைனில் ஆல்ரெடி நெட் கிளாத்தை ஃபுல்லாகவே ஹேண்டு 3/4 ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப் ஹேண்டில் வேணும் அப்படிங்கிறதால என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழேருந்து வி மட்டும் ஒரு 3 ஸ்டெப்ஸ்க்கு மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ், அதாவது ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன், அதுக்கப்புறம் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் சமைக்க வச்சு மட்டும் சிம்பிளாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருந்தது அவங்க போடும்போது ப்ளவுஸு. இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரவுண்டு ஸ்டோனும் மேலே மட்டும் ஸ்கொயர் ஸ்டோனும் கொடுத்துருந்தேன். கீழே டபுள் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஜரி த்ரெட், ஒயிட் கலர் ஜரி த்ரெடை மட்டும், சில்வர் கலர் ஜரி த்ரெடை மட்டும் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, கீழே சுகர் பீட்ஸ்லாம் வேண்டானதால் சிம்பிளாக போதும் அப்படிங்கிறதால இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு மாடலாக ஒர்க் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதிலையே பார்ட்டு 3 ஓகேங்களா, தேர்ட் இதாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ கீழே மட்டும் கொஞ்சம் மட்டும் நெட் கிளாத்தை யூஸ் பண்ணி ஃபுல் ஹேண்டுக்கு நெட் கிளாத் வேண்டாங்கிறதால பார்டருக்கு மட்டும் கொடுக்க சொன்னாங்க. அப்படிங்கிறதால கீழே பார்டர் டிசைனுக்கு மட்டும் நெட் கிளாத் அட்டாச் பண்ணி மேலே ஃபுல்லாகவே சேம் இதே இது கொடுத்துருந்தேன். இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு மட்டும் நெட் கொடுத்துருந்ததால் ஸோ ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு நெட் கிளாத்தோட கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கிளாத்து சரியில்லை, அதனால் நூல் விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னென்னு நெட்டு தனியாகவும் கிளாத்து தனியாகவும் பிரிஞ்சுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிச்சஸ் போட்டு கம்மெல்லாம் போட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் கிளாத்தை கட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைம் 2 டைம் ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கிளாத்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு சேம் அதே தான் பேக் சைடு நெக்குக்கு கொடுத்து சைடில் மட்டும் ஒரு ஸ்டோன், அதை சுற்றி சமைக்கி டிசைன் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தேங்க. நெக்ஸ்ட்டு பேக் நெக்குக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், ஓகேங்களா, ஃப்ளவர்ஸை பேஸ் பண்ணி சேம் அதே டிசைனில் ஃப்ளவர்ஸு நடுவில் ஸ்டோன் வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் பேக் நெக் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.